இந்த படத்துல காமெடி சும்மா அள்ளி தெளிச்சிருப்பாய்ங்க. எல்லா இடத்துலயுமே காமெடி நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும். மேக்கிங்கு, ரைட்டிங்கு எல்லாமே அவ்வளோ அருமையா இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிற படத்தோட பேர் வந்து சூ ஃப்ரம் சோ. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே வெள்ளந்தியான மனிதர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துக்கமான நிகழ்வா இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த கிராம மக்களுமே அந்த நிகழ்வுல பங்கெடுத்துக்கிடுவாங்க. குடியும் கூத்து, ஆட்டம் பாட்டம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு வந்து அந்த கிராமத்துல இருக்க நம்ம ஹீரோ வந்து போறாப்ல. அங்க போய் அவரும் குடியும் கூத்துமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல அவரு வீட்டுக்கு போறாப்ல தனியா. தனியா போற நேரத்துல அவருக்கு பேயும் புடிச்சு போகுது. இவருக்கு பேய் புடிச்சனால அந்த பேய் புடிச்ச விஷயம் மொத்த கிராமத்துக்குமே தெரிஞ்சு போகுது. ஆளாளுக்கு ஒவ்வொரு யோசனை சொல்றாங்க அந்த பேயை ஓட்டுறதுக்கு. இப்போ அந்த பேய் புடிச்சனால அவரு பல அடதக்கலம் பண்றாரு. அந்த கிராம மக்களையே மொத்தமா அலற விடுறாரு. பேயை ஓட்டுறதுக்கு வெளியில இருந்து ஒரு சாமியார் வராரு. அவரு இந்த பேயை ஓட்டினாரா, அவனுக்கு ஏன் இந்த பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேய் பிடிச்சக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாப்லையா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, 10 நிமிஷத்திலேயே நம்மள அந்த படத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்க. படத்துக்குள்ள நம்ம டிராவல் ஆகிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே நம்மளும் நம்மளை சுத்தி பல பேர்த்த பார்த்திருப்போம். நம்ம ஊர்லயுமே இப்படி சில கேரக்டர்லாம் இருக்கும். படத்துல அயன் பண்ற சட்டையை போட்டுக்கிட்டு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் ரவி அண்ணான்ற ஒரு கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்களுக்கே அவர் தான் கடவுள் மாதிரி. அவர் என்ன சொன்னாலும் எதிர்ப்பு பேச்சு கிடையவே கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் சரின்ட்டு போயிருவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். விசேஷத்துக்கே நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கவே மாட்டோம். ஆனா அலையா விருந்தாளியா வந்தாலுமே அந்த ஆளு மிகப்பெரிய அதக்கலம் பண்ணி விடுவாப்புல. அந்த விசேஷத்தை நான் தான் தூக்கி நடத்துறேன் அப்படின்ற மாதிரி அதக்கலம் பண்ணுவாப்புல. ஆனா கடைசியில சரக்க போட்டு மட்டை ஆயிட்டு என்னை நீங்க மதிக்கவே இல்லடா அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுப்பாங்கல்ல. அப்படிலாம் இந்த கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அந்த படத்துக்குள்ள முக்கியமா நம்ம உள்ள போனதுக்கு காரணம் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அவங்க எல்லாம் அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. இவங்க இப்படி நடிச்சனால அவங்களோட கேரக்டருமே நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி இப்படிலாம் இருந்திருக்காங்கல்ல, இதே மாதிரி தானப்பா நம்ம ஊர்ல இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த படத்துல இருக்கும். இந்த படத்துல காமெடி சும்மா அள்ளி தெளிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே காமெடி நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும். அதே மாதிரி படத்துல எமோஷனல் சீன்ஸும் இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்டும் ஆயிருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வருங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அந்த பொண்ணு மூலமா அந்த எமோஷனல் கடத்துற விதம், ஒரு பொண்ணுக்கு அபியூஸ் நடக்குது, அந்த பொண்ணு அந்த வலியை தாங்கிட்டு வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு நாள் தனிமையிலே இருக்குது அப்படிங்கிற எமோஷனல் நல்லாவே கடத்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற லவ் ஸ்டோரியுமே ஒரு 5 நிமிஷம் தான் அந்த லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த 5 நிமிஷமும் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இப்படி பல இடத்துலயுமே இந்த படம் சூப்பரா எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல சிரிச்சு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கதையும் படமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.